நவீன வசதிகள் நிறைந்த தனியார் பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் அதே வேளையில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாத அரசு பள்ளிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறதோ என்ற ஐயத்தை ஏற்படுத்துகிறது விழுப்புரம் மாவட்டத்தின் குக்கிராமத்தில் உள்ள ஒரு பள்ளி. அரசு பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்கான குரல்கள் வேகமாக ஒலித்து வரும் தற்போதைய சூழலில் அதற்கான நியாயத்தை பிரதிபலிப்பதாக உள்ளது விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ராம்பாக்கம் கிராமத்தில் உள்ள இந்த ஆதி திராவிடர் நல தொடக்கப்பள்ளி. இப்பள்ளியில் 140க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வரும் நிலையில் இங்கு எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லை என்கின்றனர் மாணவர்களின் பெற்றோர். அந்த காலத்தில் 400-450 பசங்க படிச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 140-160 பசங்க தான் படிக்கிறாங்க. ஏன்னாக்கா இட வசதி இல்லை, பள்ளிக்கூடத்தில் வாத்தியாருங்களில், சுற்றுச்சூழல் சுகாதாரம் இல்லை, ஒரு லெட்டின்னு கிரவுண்டு எதுவுமே இல்லை. பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாக கூறும் பெற்றோர் அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாததும் போதுமான ஆசிரியர் இல்லாததுமே இதற்கு காரணம் என்று வேதனை தெரிவிக்கின்றனர். ஆசிரியர் பற்றாக்குறையால் இந்த மாணவர்களுடைய கல்வித்தரம் பாதிப்பாச்சுனே இருக்குது. ஏற்கனவே 460 பசங்க இந்த ஸ்கூலில் இருந்துங்க. இப்போ 140 பசங்க தான் இருக்குது இப்போதுக்கு. அதனால் வெல்பர் ஸ்கூல்ன்றதுனால இந்த அரசாங்கம் எதுவும் கண்டுக்க மாட்டுது. அதனால் தமிழக அரசாங்கம் இந்த பசங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு உடனடியாக ஆசிரியரை நியமனம் செய்ய மாதிரி நான் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். ஊரில் உள்ள ஓரளவு வசதி படைத்தவர்களின் குழந்தைகள் தனியார் பள்ளிகளை நோக்கி சென்று விட்டதாகவும் கூலி தொழிலாளர்களின் குழந்தைகளே இங்கு படித்து வருவதாகவும் கூறுகின்றனர் இவ்வூர் மக்கள். ஸ்கூல்ல பாருங்க, ஒரே ஒரு சார் மட்டும் தான் இருக்காரு. சாதாரண ஒரு 140 பேர் ஒரு கிளாஸுக்கு 5 பசங்கன்னாலும் அதுக்கு ஒரு டீச்சர் இருக்கணும். இதை தாண்டி வெளியூர்ல கொண்டு அடுத்த ஸ்கூல்ல போய் வேண்டிய நிலைமை வந்துருக்குது. இருக்கிறவன் சேர்க்கறான், இல்லை என்னையா பண்ண முடியும்? இல்லாத என்னையா பண்ண முடியும்? என் பிள்ளைக்கு நம்பிக்கைக்கு நான் போகணுமா? படிக்கணும் ஒரு உணர்வு இருக்குது எங்களுக்கு. ஆனால் படிக்க வைக்க இந்த அரசுக்கு உணர்வு கிடையாது. பள்ளிக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும், பற்றாக்குறை ஆசிரியர்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பதே தங்களின் கோரிக்கை என்று கூறும் ராம்பாக்கம் கிராம மக்கள் இந்த கோரிக்கை தவறா என்று கேள்வி எழுப்புகின்றனர். இது தொடர்பாக ஆதி திராவிடர் நல அலுவலர் நிர்மலாவிடம் கேட்டபோது ஆசிரியர் பற்றாக்குறை இன்னும் 2 மாதங்களில் சரி செய்யப்படும் என்று தெரிவித்தார். மேலும் அடிப்படை வசதிகள் குறித்து நேரில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜோதி நரசிம்மன்.